கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நன்றி அறிதல் அப்படின்றது ரொம்ப சிறந்த குணாதிசயம். எல்லாருமே நம்ம செய்யக்கூடிய செயலுக்காக நன்றியை எதிர்பார்க்குறோம். ஆனால் நன்றி மறக்கின்றவர்களாகவும் நன்மை அனுபவிச்சவங்க சீக்கிரமாகவே துரோகம் பண்ணுறவங்களாகவும் இருக்கிறத நாம் பார்க்குறோம். வேதத்தில் இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவோ நன்மைகளை அனுபவிச்சாலும் சீக்கிரமாக மறந்தாங்கன்னு நாம் வாசிக்கிறோம். இவங்க நன்றி இல்லாதவர்களுக்கு உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆமாங்க, சங்கீதம் 78:11 அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள்னும், சங்கீதம் 106:13 ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள்னு நம்ம வாசிக்கிறோம். இது இஸ்ரவேலர் வாழ்வில் மட்டும் கிடையாது. இன்னைக்கு அதே வார்த்தைகள் நமக்கும் பொருந்துறதா நாம் பார்க்க முடியுது. அதனால் இதை இன்னும் ஆழமாக இன்னைக்கு சிந்திச்சு சரியான பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். வீடு வீடாக பொருட்களை விநியோகிக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசிச்சுது. எதையாவது வாங்கி சாப்பிட்லான்னா அவன்கிட்ட பணமே இல்லை. பக்கத்தில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலான்னு நினச்சான். கதவை தட்டினான். ஒரு பெண் கதவை திறந்தா. அவனுக்கோ சாப்பாடு கேட்க ரொம்ப கூச்சமாக இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்ட்டு தயக்கத்தோட கேட்டான். அவள் சின்ன பையனுடைய கண்களில் இருந்த பசியை கவனிச்சா. உள்ளே போய் ஒரு கப் பால் கொண்டு வந்து கொடுத்தா. பாலை குடிச்சு பசியாறிய சிறுவன், நான் எவ்வளவோ கடன் பட்டிருக்கிறேன்னு கேட்டான். கடனா? இதுக்கு விலை இல்லை. நான் அன்புனால செய்யக்கூடிய எந்த செயல்களுக்கும் பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லுது அப்படின்ட்டு அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு சிறுவன் புன்னகையோட கடந்து போனான். ஆண்டுகள் கழிஞ்சுது. அந்த சிறுவன் நகரத்திலேயே பெரிய டாக்டர் ஆனான். அந்த பெண்ணுக்கு ஒரு கொடிய நோய் வந்துச்சு. அவன் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டா. அந்த டாக்டர்கிட்டேயே அவளுடைய பரிசோதனை வந்துச்சு. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணுடைய ஊரை படித்ததும் அவருக்குள்ள சின்ன ஒரு மின்னல். விரைவாக அறைக்கு போய் அந்த பெண்ணை பார்த்தாரு. அவளே தான் தன்னுடைய பசியாற்றிய நல்ல உள்ளம் படைச்சவ. அன்னையிலிருந்து தன்னுடைய அத்தனை உழைப்பையும் செலுத்தி அவளுக்கு சிறப்பான சிகிச்சை கொடுத்தாரு. நீண்ட சிகிச்சைக்கு பின்னாடி அவ குணமானா. பல லட்சங்கள் செலவாச்சு. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை கொண்டு வந்து கொடுத்துச்சு. இதை எப்படி கட்ட போறேனோ அப்படின்ட்டு ரொம்ப பதட்டத்தோட அதை பிரித்து அவ திகச்சு போனான். அந்த பில்லுடைய கடைசியில் எழுதப்பட்டிருந்துச்சு, ஒரு கப் பாலில் உங்கள் கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டுருச்சு. இது நன்றி சொல்லக்கூடிய நேரம்னு எழுதப்பட்டதை வாசித்ததும் அவளுடைய கண்கள் கசிஞ்சுது. பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்கும் நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? நன்மையை அனுபவிக்கும் பொழுது நல்லா அனுபவிச்சுட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள குற்றம் சுமத்திட்டு போகிற கூட்டமே அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு சாதாரண விலங்கு நாய், அதுக்கு 3 நாள் தொடர்ந்து உணவளிச்சு பாருங்களேன். 3 வருஷம் கழித்து பார்த்தாலும் மறக்காமல் உங்களை பார்த்ததும் வாழ ஆட்டும். 3 வருஷம் எல்லாம் கொடுத்தாலும், ஜீவனே கொடுத்தாலும் 3 நாட்களில் எல்லாத்தையுமே மறக்கிறவங்க தான் மனுஷங்க. நீங்களும் அப்படியாப்பட்டவரா? நிதானிச்சு பாருங்க. நன்றியற்றவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கை இருந்தால் இன்னைக்கு நல்லா நேரம் எடுத்து சிந்திப்போம். அவர் செஞ்ச சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு சங்கீதம் 103:2 நாம் வாசிக்கிறோமே. அதனால் நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ நம்மளுடைய இருதயத்தில் தீர்மானம் செய்வோம். நன்றி சொல்லுவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.